ஓகே. ஆம், ஸோ இன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கலாம். ஆம், அனஸ்தாசியா வந்து அவங்களோட டீச்சிங்ஸ், நிறைய விஷயங்கள் அவங்க சொன்னது வந்து ஆம், நிறைய கதை மூலியமாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன கதைகள் மூலியமாகவும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, அந்த டைம்ல வேதிக் டைம்ல இருந்தப்ப வந்து ஆஹ், பெருசா கோயில், ஆஹ், இல்ல வந்து கடவுளை தேடி ஒரு இடத்துக்கு போறது அப்படின்றது வந்து இருந்ததில்லை. அந்த டைம்ல எல்லாருமே அவங்க மனசுக்குள்ள இருக்கிற ஆசையோ கோரிக்கையோ எதுவா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாருமே சேர்ந்து ஒரு டேட், ஒரு டே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்தந்த ஊர், அந்தந்த இடத்துல இருக்கிறவங்க வந்து டேட்டை வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல உட்காந்து ரொம்ப சாதாரணமா பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுற மாதிரி கேட்குற மாதிரி தான் வந்து இருந்திருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு ஆம், அதுதான் நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு கோவில் அப்படின்ற அமைப்புகள்லாம் அப்போ இல்லை. இந்த இடத்துல போய் பூஜை பண்ணணும், இந்த இடத்துல போய் வந்து வேண்டுதல் பண்ணி இது பண்ணணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து இருந்தது கிடையாது. ஸோ ரொம்ப அழகா வந்து சொல்லியிருப்பாங்க. எப்படி ரொம்ப சின்ன குழந்தைல இருந்து சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப சாதாரணமா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசுறப்பயோ கேட்குறப்பயோ அதுக்கான பதிலும் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட சொல்லுவாங்க. ஒரு ஒரு சின்ன குழந்தை வந்து அந்த பொன் குழந்தை, அந்த குழந்தைக்கு திடீர்னு வந்து ஃபேஸ்ல வந்து ஏதோ மார்க்ஸ் மாதிரி பிம்பிள்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ அந்த குழந்தைக்கு அந்த ஏஜ்ல வந்து இது என்னது, இது இப்படி வந்துருச்சே அப்படின்ட்டு தான் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து ரொம்ப சாதாரணமா வந்து போய் கேட்குற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நிலத்துல வேலை செய்கிறவங்க, ஓகே, என்ன பயிர், என்ன அந்த எது பெஸ்டா இருக்கும் அந்த ஒரு வெதருக்கு, அந்த மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட சொல்லியிருப்பாங்க. இது எல்லாருக்குமே வந்து ஆஹ் உள்ளுக்குள்ள இருந்து அந்த குரல் வந்து அவங்களுக்கு கேட்டிருக்கு. எப்போ அவங்களோட கேள்வி எது கேட்டிருந்தாலுமே எல்லாரும் சேர்ந்து வேற எந்த யோசனையும் இல்லாம, வேற எந்த மனசுக்குள்ள எதுவுமே இல்லாம வந்து அங்க உட்கார்ந்து கேட்கிறப்ப, ஒரு இடத்துல உட்கார்ந்து கேட்கிறப்ப அவங்களோட கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து பதில் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி முன்னாடி முன்ன இருந்த காலத்துல வந்து உம் ஆஹ் அந்த டைம், அந்த எஜிப்சியன் டைமுக்கு அப்பயும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி நிறைய வந்து பிரமிட்ஸ் இது எல்லாமே வந்து இருந்திருக்கு. ரொம்ப ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு ஞானத்தோட தான் வந்து அது எல்லாமே கட்டவும் கட்டியிருக்காங்க. பிரமிட்ஸும் சரி, டால்மென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இறந்து போறவங்க அப்படின்றது கிடையாது. உயிரோட இருக்கிறப்பவே வந்து ஆஹ் இதுக்கு மேல நான் என்னோட சமாதி ரூபம் வழியா நான் வந்து ஆஹ் ஞானத்தை எல்லார்கிட்டயும் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உயிரோட இருக்கிறப்பவே ரொம்ப கான்ஷியஸா எப்போ வந்து உயிர் விட்டு அதுக்கு முன்னாடியே அந்த அந்த ஒரு டால்மென் அப்படின்றது கட்டிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் பிரமிட் பத்தி சொல்றேன். பிரமிட்ஸும் இருந்திருக்கு. அப்போ வந்து எல்லா பிரமிட்லயும் எல்லாருமே வந்து மோஸ்டா வந்து கார்னர்ஸ்ல உட்காந்து எல்லாருமே வந்து மெடிடேஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களுக்குள்ள எப்பவுமே இந்த கேள்வியோட நான் எதுக்காக வந்திருக்கேன், ஏன் வந்திருக்கேன், இங்க இங்க பிறப்பெடுத்து நான் இந்த பூமிக்கு நான் என்ன கோக்ரியேட் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற கேள்வியோட ஆஹ் உட்காந்து எல்லாருமே வந்து மெடிடேஷன் பண்ணுவாங்க. அதுக்காக பிரமிட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சக்தி வாங்கறதுக்காக பிரமிட் வந்து ஒரு இயந்திரம் மாதிரி.
பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கறதுக்காக. ஸோ எல்லாருமே வந்து பிரமிட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்றது. இன்னொரு பக்கம் வந்து டால்மென்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த டால்மென்ஸ் வந்து உயிரோட இருக்கிறப்பவே அவங்க அவங்க அப்போல்லாம் வந்து லைஃப் ஸ்பேன் ரொம்ப அதிகமாக இருந்தது இல்லையா? 150 வருஷத்துக்கு மேல, 200 வருஷத்துக்கு மேல அந்த மாதிரி. ஸோ அதுல ஒரு சில பேர் முடிவெடுத்து நான் வந்து உயிரோட இருக்கிறப்பவே வந்து சமாதி நிலைக்கு போய் அது வழியா நான் வந்து என்னோட ஞானத்தை ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. அதுல நிறையவே வந்து பெண்களுமே இந்த முடிவு வந்து எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து சமாதியா ஆக போறாங்க அப்படின்ட்டு எப்போ முடிவு பண்றாங்களோ அப்பவே வந்து அவங்கள சுத்தி வந்து ஒரு ஒரு கட் அந்த காலத்துல இருந்த ரொம்ப பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் வச்சு அவங்கள சுத்தி அவங்களே 4 செவரு கட்டிட்டு மேலேயும் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி கீழேயும் ஃபுல்லா அப்படியே அவங்க கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆகுறத அவங்களே வந்து யார் முடிவு பண்றாங்களோ சமாதி ஆக்க போறாங்கன்னு அவங்க சுத்தி இருக்கிற கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருமே முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்களாம். நான் இந்த மாதிரி வந்து சமாதி நிலைக்கு போக போறேன் அப்படின்றது. ஸோ அந்த இது சமாதி கட்டிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து வந்து அவங்களோட எனர்ஜிஸ் அவங்களோட ஞானத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான இடங்கள் நீங்க போறப்ப பிரமிட்ஸும் சரி சமாதியும் சரி அங்க போய் நீங்க வந்து நிறைய சக்தி வந்து நீங்க வந்து வாங்குறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஆம், இது வந்து ஒரு இது இது வந்து ஒரு விஷயம். ஸோ அடுத்தது வந்து நான் ஒரு ஒரு 2 கதைகள் மூலியமா நான் இன்னைக்கு கிளாஸ்ல வந்து ஒரு சில விஷயம் அவங்க சொன்னதை வந்து நான் ஷேர் பண்றேன். ஸோ முதல் கதை என்ன அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த அந்த டைம்ல எல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து அவருக்கு ரொம்பவே வந்து இது அப்போ இருந்த டைம் இல்ல. கொஞ்சம் லேட்டரா இருக்கிற டைம் பீரியடு. அவருக்கு வந்து ரொம்பவே வந்து பண தேவை வந்து இருக்கும். ஆ ரொம்ப வந்து நான் வந்து வியாபாரியா இருப்பாரு. ஸோ ரொம்ப வந்து பணம் வந்து கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அப்ப வந்து அப்படியே கடவுள்கிட்ட பேசிட்டே வருவாரு. இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ரொம்ப தேவையா இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு கண்டிப்பா தேவை. இதுக்கு என்ன பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருப்பாரு. பேசுறப்ப அவருக்கு ஆஹ், வர ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த இந்த வருஷத்துல வந்து உனக்கு டெஃபினட்டா வந்து நீ வந்து லாட்டரி ஜெயிச்சிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான ஆன்சர் வந்து வரும். ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுவாரு. அப்பா இந்த வருஷம் கடவுள் சொல்லிட்டாரு, இந்த வருஷத்துல வந்து எனக்கு வந்து சரியாயிடும், நான் ஜெயிச்சிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. அந்த பதில் வந்ததுல இருந்தே வந்து ரொம்ப சந்தோஷமா அவரோட நாள் பூராமே, அப்பா காசு வந்துரும் எனக்கு, காசு வந்துரும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருப்பாரு. ஆம், அப்படியே வந்து நாட்கள் போகும். அப்படியே வந்து மாதங்கள் போகும். அப்புறம் 2 மாசம் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் 10 மாசம் தான் இருக்கு, எனக்கு வந்து நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. திரும்பியும் வந்து திரும்ப ஒரு 2 மாசம் போகும். 8 மாசம் தான் இருக்கு அப்படின்னு டெய்லியுமே ரொம்ப இதே சந்தோஷத்தோடயே வந்து இருப்பாரு. ஆஹ் அப்ப நான் ஜெயிச்சிட போறேன், எனக்கு வந்து எல்லாமே வந்து சரியாயிட போகுது, சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்துல இருப்பாரு. அதே மாதிரி 6 மாசம் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து சூப்பர், நான் வந்து ஜெயிச்சிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருப்பாரு. திரும்பியும் அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2 மாசம் போயிடும், இன்னும் 4 மாசம் தான் இருக்கு அப்படின்ட்டு, இன்னொரு 1 மாசம் போயிடும், 3 மாசம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆம், அதுக்கப்புறம் வந்து கடைசி 2 மாசம் வந்துடும், 1 மாசம் வந்துடும். டெய்லியுமே பயங்கர ஹாப்பியா இருப்பாரு. அப்பா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிட போகுது, இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆம், இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கும். கடைசி ஒரு மாசம். அந்த 30 நாள் வந்து ரொம்ப அப்படியே டெய்லி கவுண்ட் பண்ணிக்கிட்டே வருவாரு. ஆஹா! இன்னைக்கு வந்து நான் ஜெயிக்க போறேன்னு தெரியல. இன்னைக்கு நான் லாட்டரி ஜெயிக்க போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து எனக்கு வந்து அப்படி நிறைய காசு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல இருப்பாரு. டெய்லி லாஸ்ட் லாஸ்ட் மாசம்லாம் அப்படியே கவுண்ட் பண்ணிக்கிட்டே வருவாரு. 30 நாள், 20 நாள், 10 நாள் தான் இருக்கு. இன்னும் 5 நாள் தான் இருக்கு. இன்னும் ஒரு வாரம் 5 நாள் தான் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டே இருப்பார். கடைசி நாள் வந்து வரும். கடைசி நாள் இதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எங்க யார் வந்து எப்படி நம்மளுக்கு காசு வந்து வரப்போகுது, எங்கேருந்து வரப்போகுது என்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. அந்த கடைசி நாள் வந்து ஆஹ், ரொம்ப வெயிட் பண்ணுவாரு. தூங்க மாட்டாரு. எதுவுமே வந்து பண்ண மாட்டாரு. அப்படி அப்படி காசு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவரு பார்த்தா அந்த நாள் முடிஞ்சு போயிடும். வந்து என்னது இது அப்பயும் நைட்டும் வந்து ஃபுல்லா தூங்காம முந்தின நாள் நைட்டும் தூங்கியிருக்க மாட்டாரு. அப்படி நெக்ஸ்ட் டேவும் அப்படியே தூங்காம வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. என்ன கடவுள் வந்து காசு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களே. வந்து என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் கடைசி நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப சோகமாயிடுவாரு. காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு வருஷமா நான் வந்து வெயிட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நாளா நான் வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கேன். பொறுமையா 1 இயர்ல வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து வரல அப்படின்ட்டு வந்து வெயிட் பண்ணிட்டே வந்து இருப்பாரு. ஸோ என்ன நடந்திருக்கும்? எதனால அவருக்கு வரல காசு? யாராவது சொல்றீங்களா? இல்ல டைப் பண்றீங்களா? சொல்லுங்க சார். என்னுடைய யூகம்தான் மாஸ்டர் இது. ஆ மேபி அவருடைய கிரீடினஸ். ஓகே. பேராசை. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ. யாருக்கு எது தெரிஞ்சாலும் சொல்லுங்க. எந்த ஆன்சரா இருந்தாலும் ஓகே. ஒரு 2 பேர் சொல்லுங்க. ஐ கிவ் அன்மியூட் டு மாஸ்டர் திரு ரவி சார். திருச்சியிலேருந்து வராங்க. சார், மாஸ்டர் திரு ரவி சார், பேசுங்க சார், சொல்லுங்க. சார் சார் கேட்குதுங்களா சார்? குட் மார்னிங் சார். ஆ குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். அதாவது அதுக்கு உண்டான எந்த முயற்சியும் பண்ணாம ஒரு பேராசையிலே இருந்துட்டாரு மேடம் ஓகே. அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, எந்த முயற்சியும் பண்ணாம பேராசை. பேராசையிலே அந்த நினைப்பிலே இருந்துட்டார். ஓகே 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 ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இன்னும் ஒரு மாஸ்டர் பேசுங்க, சொல்லுங்க, கருத்து சொல்லுங்க. கையை வைத்தினால் அன்மியூட் கொடுக்கிறேன். மாஸ்டர் திரு ரமராஜேந்திரன் சார், ஆரணிலேருந்து வர்றாரு. சார், காலை வணக்கம் சார். சார் பேசுங்க சார். மாஸ்டர் திருமதி தீபாவும் வந்து சேம் அப்படியே தான் சொல்லியிருக்காங்க. அந்த பேராசை மற்றும் முயற்சியின்மை. மாஸ்டர் திரு ரமராஜேந்திரன் சார், சொல்லுங்க சார். சார். சார் பேசுங்களா? சார் ராஜேந்திரன் பேசுறேன் சார். எஸ் சார், வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் எப்பவுமே வந்து நம்ம நிகழ்காலத்தை உணர்ந்து நிகழ்காலத்துல என்னவோ அதை அதை வாழ கத்துக்கணும். அதான் முக்கியம். எதிர்காலத்தை பற்றிய கற்பனை என்னைக்குமே மதில் மேல இருக்கிற பூனை மாதிரி. அது வந்து இந்த பக்கமும் குதிக்கலாம், அந்த பக்கமும் குதிக்கலாம். பாசிட்டிவாவும் நடக்கலாம், நெகட்டிவாவும் நடக்கலாம். ஆனா ஏமாற்றம் தான் மிஞ்சும். இதான் தத்துவம். அதனால நம்ம எதிர்காலத்தை பத்தி ரொம்ப கற்பனை பண்ணின்னு இருக்கக்கூடாது. இன்றைய நிகழ்காலத்துல நமக்கு என்ன தேவையோ, என்ன நம்மால் முடியுமோ அதை தினம் தினமும் உணர்ந்து நம்ம செயல்ல செஞ்சுன்னு இருக்கணும். இதுதான் முக்கியமானது. கடவுள் தானே சார் சொல்லியிருக்காங்க. கடவுள் சொன்னார் ஒருத்தருக்கு, இன்னும் ஒரு வருஷத்துல பணம் வரும், அவ்வளவு பணம் வருங்க. ஒரு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா அதை அப்படியே அதை பேராசையிலே இருந்துட்டாரு. அந்த நாள் பணம் வரல அவருக்கு. பணம் வெறுத்து போய் எனக்கு பணம் வரல என்ன கேட்டேன்னு கேட்டேன். ஓகே, சசிதரன் சார் சொல்லுங்க. அவருக்குள்ள முயற்சியும் பேராசைத்தனமா இருந்துட்டாரு. என்னப்பா சொன்னாப்பா அவர்கிட்ட கேட்டேன். பேராசையா இருந்தாரு, முயற்சி அதுக்குண்டான பயிற்சி எதுவும் பண்ணல. அதனால பணம் சொல்லுங்க வரல. சார். அவர் ஏன் பணம் கமெண்ட்ல வரலன்னு பாருங்க, லாட்டரி வாங்கி இருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு நீலா தேவிங்கிற மேடம் சொல்லிருக்காங்க. ஓகே அத ஓகே மிஸ் ஓகே. பண்ணிட்டோம். அதுதான் உங்க பதிலுமா?
ஆமாங்க மேம். ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே. ஸோ வந்து ஓகே, அவங்க நீ நீலாதேவி மேம் அவங்க சொன்ன ஆன்சர் வந்து கரெக்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் கடவுள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்றது நம்ம வந்து சரியா கவனிக்கிறது இல்ல. அவர் என்ன சொன்னாரு, சிம்பிளா வந்து அவருக்கு வந்து ஆன்சர் வந்து சிம்பிளா லாட்டரி டிக்கெட் வாங்கப்பா, நீ லாட்டரி ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்ம லாட்டரின்னு உடனே நம்ம என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டோம், எல்லாருமே இயல்பா நினைக்கிறதுதான் வந்து அப்பாடா நிறைய பணம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னதுக்கான ஒரு சின்ன முயற்சி வந்து போய் அப்பப்ப லாட்டரி டிக்கெட்டை வாங்குறது, வாங்கி போட்டாதானே என்ன வந்து காசு அப்படின்றது வந்து லாட்டரி டிக்கெட் வாங்கி போடுறப்ப தானே அந்த லாட்டரி ஜெயிக்கவே முடியும். லாட்டரி ஜெயிச்சாதானே வந்து காசே வந்து கிடைக்கும், இல்லைன்னா வந்து எப்படி கிடைக்கும்? ஸோ நிறைய நேரங்கள்ல வந்து நிறைய பேர் சொன்ன மாதிரி நம்ம நினைச்சு நம்ம ஆசைப்படுறது மட்டும் அப்படின்றது கிடையாது. முக்கியமான விஷயம் அப்படின்றது நம்ம அதுக்கான எந்த அளவுக்கான முயற்சி எடுக்கிறோம். நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒன்னொன்னு ஏதோ ஒண்ணு பணம் வேணும்னு நினைக்கிறோம், இல்ல உடல் ரீதியா இது வேணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். ஸோ அதுக்காக என்ன வந்து பண்றோம், அதே மாதிரி வந்த ஆன்சர் வந்து நீங்க லாட்ரி ஜெயிச்சிடுவீங்க அப்படின்றதுதான் வந்து வந்தது. லாட்ரியில ஜெயிச்சிடுவீங்க, காசு வந்துரும் இன்னும் 1 இயர்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த லாட்ரி டிக்கெட் வாங்குறது. ஸோ அந்த டிக்கெட் வாங்கினா தானே ஜெயிக்க முடியும். ஸோ எல்லா விஷயங்களுமே வந்து ஈக்குவலா எந்த அளவுக்கு நம்மளோட தாட்ஸ், நம்மளோட எமோஷன்ஸ், நம்மளோட எண்ணங்கள், உணர்வுகள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியமான விஷயம் வந்து நம்ம அதுக்கான எடுக்கிற செயல்கள். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். செயல்ல எடுக்கிறப்பதான் பிரபஞ்சத்துக்கு வந்து சிக்னல் போற மாதிரி, ஓகே இவங்க வந்து இந்த ஆன்மா வந்து இதுக்காக, அவங்களுக்கு இந்த தேவை, இதுக்காக அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து தெரியும். தெரியாம வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்க முடியும்? நம்மளோட உணர்வுகள், நம்மளோட எண்ணங்கள் அஃப்கோர்ஸ் எல்லாமே வந்து பிரபஞ்சத்துக்கு ரீச் ஆகும். அதையும் தாண்டி செயல்லையுமே, பிசிக்கல் ரியாலிட்டிலையுமே வந்து அந்த முயற்சி கண்டிப்பா எல்லா விஷயத்துலயும் இருக்கணும். இது வந்து எல்லா விஷயத்துலயுமே தான். ஒரு ஒரு சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும், ஆன்மீக ஞான தேடல்ல இருந்து எல்லாமே வந்து அதுக்கான நமக்குள்ள போறதே வந்து அது அது வந்து முயற்சி தான். அது நமக்குள்ள போய் பயணம் பண்றப்ப, நமக்குள்ள இருக்கிற விஷயங்கள் வந்து நம்ம மாத்திக்கிறப்ப, ஸோ அதெல்லாமுமே வந்து நம்ம எடுக்கிற முயற்சிகள் தான். ஸோ இது வந்து நம்ம எடுக்க வேண்டிய முயற்சிகள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு அப்படின்றது வந்து இந்த இந்த கதை மூலயமா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ தேங்க்யூ தேங்க்யூ, எல்லாருமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அடுத்த வந்து ஒரு கதை பார்க்கலாம். நிறைய அவங்க புக்ல இருக்கிறது வந்து நிறைய சின்ன பசங்களுக்கும் வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கதைகள் மூலியமாகவும் ரொம்ப சிம்பிளான ஒரு இங்கிலீஷ்ல தான் இந்த புக்கு ஃபுல்லாவே வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ யாருக்கெல்லாம் முடியுமோ வந்து நீங்க படிக்கலாம் இந்த புக்கு. 2 பிரதர்ஸ் வந்து இருப்பாங்க. இது வந்து அந்த வேதிக் காலத்துல வந்த ஒரு கதை தான். ரெண்டு 2 பிரதர்ஸ் இருப்பாங்க. ஒரு அண்ணன், ஒரு தம்பி இருப்பாரு. அவங்களுக்கு சின்ன வயசுலயே அவங்க அம்மா வந்து 2வது பையன் பிறந்ததுக்கு அப்புறமே வந்து இறந்துருவாங்க அவங்க அம்மா. ஸோ அம்மா இல்லாம தான் வளருவாங்க. ரொம்ப வயசு வித்தியாசம் கிடையாது 2 பிரதர்ஸ்க்குமே. ஆம், அதுக்கப்புறம் வந்து முழுக்க முழுக்க அவங்க அப்பா தான் வந்து அவங்கள வளர்ப்பாங்க. 14 வயசு வரைக்கும் அவங்க அப்பா தான் அவங்கள வளர்ப்பாங்க. அவங்க அப்பா தான் வேலை செஞ்சு
அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கொடுத்து படிக்கிறது எல்லாமே வந்து அவங்க அப்பா வேலை செஞ்சுதான் இந்த ரெண்டு பசங்களுமே வந்து வளருவாங்க. ஸோ ஒரு ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் 14 15 வயசு ஆனதுக்கு அப்புறம் உங்களை வந்து நான் நல்லா வளர்த்துட்டேன். அவங்களுக்கு தேவையான படிப்பு விஷயம், வாழ்க்கையில என்னென்ன விஷயம் வந்து கொடுக்கணுமோ அது எல்லாமே வந்து கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் எனக்கும் வந்து வயசாயிடுச்சு. என்னால ஆம், வந்து வேற எந்த விஷயமும் வந்து கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல் சொல்வாரு அவங்க அப்பா. எனக்கும் வயசாயிடுச்சு, நான் எப்ப வேணாலும் போகலாம் அப்படின்ற மாதிரி. ஆனா வாழ்க்கையில இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஆன்மீக ஞானம், ஸ்பிரிச்சுவலா விஷயங்கள் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஆம், நம்ம நம்மளோட பயணம் என்ன ஏது, எங்க இருந்து வந்திருக்கோம், எங்க போக போறோம், என்ன பண்ண போறோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆம், இங்க எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்ற எல்லா விஷயமுமே ஆன்மீக தேடல் உங்களுக்குள்ள இருக்கிற பயணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து என்னால உங்க ரெண்டு பேருக்கும் வந்து சொல்லிக் கொடுக்க முடியல. ஸோ அதை வந்து நீங்க ரெண்டு பேரும் எப்படியாவது நீங்க வந்து கத்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னால அது முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இறந்துருவாரு. ஸோ இவங்க ரெண்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே வந்து அப்பா வந்து அதை சொல்லியிருக்காரு, நம்மளும் கண்டிப்பா கத்துக்கணும். நம்மளால அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்பா சொல்லிட்டு போனதுனால அவரோட இது நம்ம கத்துக்கிட்டு இப்போ அஹ், நம்ம வாழறதுக்கும் வந்து அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது கத்துக்கணும் அப்படின்ற இதுல இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஆம், என்ன ஆகும் அப்படின்னா சின்னவர் வந்து சரி ஓகே ஒன்று பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க போய் எல்லா குரு கிட்ட இருந்தும் குருமார்கள் கிட்ட இருந்தும் நீங்க எவ்வளவு முடியுதோ எல்லாமே நீங்க கத்துக்கிட்டு வாங்க. நான் வந்து உங்களுக்காக வெயிட் பண்றேன். அப்பா வந்து அவங்களோட நிலம் வச்சிருந்தது அது எல்லாமே பார்த்துக்க வேண்டியது இருக்கு. இங்க இருக்கிற கூட இருக்கிற இந்த நிலத்துல இருக்கிற செடிகள் நிலம் பார்த்துக்கிறது, கூட இருக்கிற அனிமல்ஸ் இது எல்லாமே பார்த்துக்க வேண்டியது இருக்கு. அதனால அதுவும் பார்த்துக்கணும், முக்கியமானது, நமக்கு தேவையானது. அதனால நான் வந்து அதை பார்த்துக்கிறேன். நீங்க போய் குரு கிட்ட இருந்து நீங்க கத்துட்டு வாங்க. எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீங்க எப்படியாவது எல்லா ஞானமும் எல்லா குருமார்கள் கிட்ட இருந்தும் நீங்க வந்து கத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவாங்க. அதனால சின்னவர் வந்து அங்கேயே இருந்துட்டு ஆஹ் ஃபுல்லா எல்லா விஷயங்களும் பார்த்துக்கிறதும், பெரியவர் வந்து போய் எல்லா குருமார்கள் கிட்ட இருந்தும் கத்துக்கிறதுக்காக கிளம்பிடுவாரு. எவ்வளவு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க திரும்ப இங்கே வாங்க, நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். நீங்க எங்க போறீங்க என்னன்றது எனக்கு தெரியாது, அதனால நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ பெரியவர் வந்து கிளம்பிடுவாரு. கிளம்பி வந்து அவருக்கு எங்கெல்லாம் தெரியுதோ, எங்கெல்லாம் குரு பார்க்கறாங்களோ அங்க எல்லாம் போய் எல்லா குருமார்கள் கிட்டயும் வந்து கத்துப்பாரு. எல்லா இடத்துக்குமே வந்து போவாரு. ஃபுல்லா எல்லா இடத்துக்குமே வந்து போவாரு. எங்கெங்க எந்தெந்த குருமார்கள் இருக்காங்களோ எல்லா குருமார்கள் கிட்டயுமே வந்து கத்துப்பாரு. ஸோ இது இப்படியே வந்து போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும். ரொம்ப வருஷ காலம் ஆயிடும். ஏன்னா எல்லா குருமார்கள்ட்டையும் கத்துக்கணும்னா அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் கத்துக்க முடியாது இல்லையா? பெரிய பெரிய ஆன்மீக ஞானம். ஸோ அதனால அதுக்கான டைம் வந்து நிறைய வருஷங்கள் வந்து ஆயிடும். ஸோ வருஷங்கள் வந்து ஆனதுக்கு அப்புறம் அந்த குருமார்கள் எல்லாருமே வந்து அவருக்கு அந்த குருவோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். குருமார்கள் எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து நீங்களுமே வந்து எல்லாருக்குமே உங்களோட ஞானத்தை நீங்க போதிக்கலாம் அப்படின்றது வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பெரியவர் வந்து அங்கங்க எங்கெல்லாம் வந்து போறாரோ அந்தந்த இடத்துல வந்து இவரும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. ஸோ எந்தெந்த ஊருக்கெல்லாம் போறாரோ அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே வந்து அப்படியே சொல்லி கொடுத்துக்கிட்டே வருவாரு. ஸோ இந்த மாதிரி சொல்லி கொடுத்துக்கிட்டே வர விஷயங்களுமே வந்து ஒரு ஒரு சில வருஷம் அதுலயே வந்து போயிடும். ஸோ இப்படி எப்படி இப்ப திரும்பி பாக்குறப்ப தம்பிய பிரிஞ்சு வந்து பல வருஷங்கள் வந்து ஆயிருக்கும். ஒரு சில வருஷங்கள் அவர் சாதனை பண்றதுக்கு அவர் கத்துக்கிறதுக்கு இருக்கும். ஒரு சில வருஷங்கள் அவர்
மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுலயே வந்து போயிடும். ரொம்ப பல வருஷம் ஆயிடும், அவருக்கும் வந்து வயசாயிடும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு நம்மளோட கிராமத்துக்கு போய் அப்படின்னு. அதுக்குள்ள இங்க கிராமத்துல இருந்த அந்த சின்னவருக்கு வந்து தெரிஞ்சிரும் இந்த மாதிரி அண்ணா வந்து எல்லா இடத்துலயும் போய் ரொம்ப வந்து எல்லா ரொம்ப பிரபலமாயிடுவாரு. அண் அண்ணன். ஸோ வந்து அண்ணன் வரத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இவரும் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, நம்ம போகணும், நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பல வருஷங்களுக்கு அப்புறம் வந்து வருவாங்க. ஸோ இவர் வரத்துக்கு முன்னாடியே பக்கத்துல இருக்கிற கிராமம் இது எல்லாமே வந்து அங்கங்க ஃபுல்லா நல்லா கூட்டம் நிரம்பிடும். ஸோ எங்களுக்கு அந்த ஞானத்தை சொல்லிக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அவர் கிராமத்துக்கும் வரப்ப ஃபுல்லா வந்து மக்கள் நிறைஞ்சு வந்து இருப்பாங்க. ஸோ தம்பிக்கு வந்து அண்ணன் வந்து நம்மளை பாப்பாரா அப்படின்ற ஏக்கம் வந்து ரொம்ப இருக்கும். நம்மளை பார்த்து நம்ம கூட இருப்பாரா, எப்படியாவது நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்திலையும் போய் அண்ணனை பார்த்து நீங்க எப்படியாவது நீங்க வந்து ரொம்ப உங்களுக்கு உங்க வேலை விஷயமா நீங்க ரொம்ப உங்களுக்கு நீங்க நிறைய இடத்துக்கு போறீங்க, உங்களுக்கு வந்து டைம் இருக்கு, இருந்தாலும் நான் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் பண்றேன், நீங்க என் கூட 3 நாள் மட்டும் இருக்கணும், இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாரு. இத்தனை வருஷம் நீங்க கத்துக்கிட்டனாலும் நான் உங்களுக்கு இத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் கத்துக்கணுங்கிறதுக்காக. அதனால தயவு செய்து 3 நாள் இருக்கிற மாதிரி நீங்க எனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சரி, ஓகே, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வருவாரு. ஸோ வந்து வீட்டில் வந்து இருந்து பார்க்கவே ரொம்ப அழகா தம்பி வந்து அவர் அப்பா கொடுத்த அந்த நிலத்தை ரொம்ப அழகா பார்த்துட்டு இருப்பாரு, எல்லாரையுமே பார்த்துட்டு இருப்பாரு. தம்பிக்கு வந்து ஆஹ் ஆஹ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா வந்து பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ வந்து ரொம்ப வந்து இவர் தம்பி எப்படி நினைப்பாரு அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து கத்துக்கிட்டு வந்திருப்பாரு. அதனால ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம ஃபுல்லா அண்ணன் கிட்ட இருந்து எல்லாத்தையுமே வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவா இருப்பார். அவரை வந்து வீட்டுல உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணி உட்காரத்துக்குள்ள அண்ணன் நீங்க சொல்லுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருப்பார். ரொம்ப ஆர்வமா இருப்பார். ஏன்னா அந்த 3 நாள்ல மிஸ் பண்ணிடக்கூடாது எதையுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருப்பார். ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் சரி, முதல் விஷயம் நான் கத்துக்கிட்டதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான முதல் விஷயம் என்ன அப்படின்ட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஸோ அவரு சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்றப்பவே வந்து அவங்க தோட்டத்துல இருந்து இருக்கிறவங்க வந்து அவங்க தோட்டத்துல வளர்ந்த அந்த காய்கள், பழங்கள் அது எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதெல்லாம் வந்து வீட்டில் எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டோரி, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான டீச்சிங்ஸ் என்ன, நீங்க என்ன கத்துக்கிட்டு வந்தீங்கன்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கேட்பாரு. ஸோ அப்போ வந்து சொல்லுவாரு என்ன அப்படின்னு. முதல் விஷயம் வந்து எல்லார் வீட்லயுமே அவங்களுக்கு தேவையான காய்களும் பழங்களும் வர மாதிரியான ரொம்ப அழகான ஒரு கார்டன் இருக்கணும். அவங்களுக்கு தேவையான அவங்களோட இடம், அவங்களுக்கு என்ன சாப்பிட்றாங்களோ அதை வந்து அந்த கார்டன்ல இருந்து வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஸோ இதுதான் முதல் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அவர் சொல்வாரு. பட் அதுக்குள்ள பார்த்தா அந்த தம்பி இது வந்து அவ்வளோ அழகா போய் பார்ப்பாரு. அவரோட தோட்டம் எல்லாமே எவ்வளோ அழகா வந்து பாதுகாத்துட்டு இருக்காரு, எவ்வளோ அழகா பராமரிக்கிறாரு அப்படின்றது வந்து போய் பார்ப்பாரு. சரி அண்ணா, ஓகே, அடுத்தது சொல்லுங்க, நீங்க நீங்க வந்து அடுத்தடுத்தது சொல்லிக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பார். ஸோ அடுத்தது சொல்ல வரத்துக்குள்ள வந்து தம்பி வந்து ரொம்ப வந்து இந்த இடத்துல வந்து சூடு அதிகமா இருக்கு, சரி நான் ஜன்னல் திறந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் திறப்பாரு. ஜன்னல் திறக்கிறப்ப பயங்கரமா நல்லா வந்து காத்து வரும். ரொம்ப ரொம்ப இதமா இருக்கும் அவருக்கு, அண்ணனுக்கு. அந்த அந்த காத்து பட்டோடனே ரொம்ப இதமா இருக்கும். இது என்ன மரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாரு. உங்களுக்கு ஞாபகம் இல்லையானா அப்பா கொடுத்துட்டு போனது நம்ம 2 பேருக்கான அந்த மரம், சின்ன வயசுல அந்த மரம் தான். இது இப்போ இவ்வளவு பெருசா வந்து வளர்ந்துருச்சு, நம்ம ஃபேமிலிக்கான மரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டு போனார்ல. ஸோ அந்த மரம் இப்போ இவ்வளவு பெருசா வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ 2வது டீச்சிங், முக்கியமான டீச்சிங் என்ன அப்படின்னா, அவங்க வீட்டில்
அவங்க குடும்பத்துக்கான ஒரு குடும்ப மரம் அப்படின்றதும் ஒன்று இருக்கணும். ஒரு ஃபேமிலி ட்ரீ அப்படின்றது வந்து ஒன்று இருக்கணும். ஸோ அதுதான் வந்து அவங்க அவங்க குடும்பத்துக்கான அது ஒரு ஒரு அடையாளம் மாதிரி. ஸோ அந்த மரம் இருக்கணும் அப்படின்றது அது வந்து இந்த தம்பி வந்து நல்லாவே வந்து பராமரிச்சுட்டு இருப்பாரு. ஆஹ் so அதுதான் வந்து ரெண்டாவது டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ அந்த மரம் தான் வந்து ஒரு அடையாளம் மாதிரி. அந்த டைம்ல வேதிக் டைம்லலாம் அந்த மரத்தை சுத்தியே அந்த மரத்துக்கு கிட்டேயே வந்து அப்படியே சமாதி ஆகுற மாதிரி அவங்களோட இது இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த வேதிக் டைம்ல. ஸோ அந்த மரம் வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அவங்கவுங்க ஃபேமிலிக்கான மரம். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடுத்தடுத்தது சொல்லுங்க, எனக்கு வந்து அவ்வளோவா டைம் இல்லை, நீங்க இத்தனை வருஷமா நிறைய கத்துட்டு இருக்கீங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படியே வந்து கேட்கறதுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வைஃப் வந்து கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் வைஃப்க்கு. அதனால வந்து அவங்க வந்து சின்னவரை வந்து கூப்பிடுவாங்க. ஸோ கூப்பிட்டுட்டு அவர் வந்து அவரை ரொம்ப ரொம்ப அன்பா வந்து அவர் வைஃப்க்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து பண்ணிட்டு வருவாரு. அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாதனால அவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு வருவாரு. ஸோ பண்ணி கொடுத்துட்டு வரப்ப வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அன்பை பார்த்து ரொம்ப ரொம்ப வியந்து போவாரு இந்த அண்ணன். சரி, நீங்க சொல்லுங்க, இவங்க வேற கூப்பிட்டுட்டாங்க, அவங்கள வேற பாத்துக்கிற மாதிரி ஆயிருச்சு, என்னால வந்து நானும் உங்ககிட்ட நிறைய கேட்கணும்னு நினைக்கிறேன், அதுக்குள்ள அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வந்து மூணாவது லெசன் டீச்சிங் என்ன அப்படின்னா வந்து அந்த ஆம், எப்பவுமே வந்து அஹ், அந்த ஓகே இங்கிலீஷ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வி ஷுட் ஆல்வேஸ் ஸ்ட்ரைவ் டு ஆஸ்பயர் ஃபார் லவ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு அன் அன்பு உணர்வு வந்து எப்பவுமே வந்து வி ஹாவ் டு ஸ்ட்ரைவ் ஃபார் இட்ன்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு தமிழ்ல அது சரியா சொல்ல வரல. ஆம், அந்த அன்பு உணர்வு வந்து என்னைக்குமே நம்மளை சுத்தி, நம்ம எஸ்பெஷலி வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேமிலியோட இருக்கிறப்ப நம்ம பசங்க கூட எல்லார் கூடயும் அந்த அந்த ஃபீலிங்கை கிரியேட் பண்றதுக்கான ஆம், விஷயங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கணும் ஃபேமிலியில அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ திரும்ப நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், ஷுட் ஆல்வேஸ் ஸ்ட்ரைவ் டு ஆஸ்பயர் ஃபார் லவ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து அவர் வந்து பார்த்துருப்பாரு. இதுதான் வந்து அடுத்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தம்பிகிட்ட சொல்லுவோம். ஆமாம்மா, அவங்க என் மேலே ரொம்ப பிரியமா இருப்பாங்க, நாங்களும் அவங்க மேலே பிரியமா இருக்கேன். எங்களுக்கு வந்து 3 பசங்க, நீங்க வந்து இன்னும் என் பசங்களை பார்க்கவே இல்லை, நானும் வந்து உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும் அப்படின்றதுனால நான் அதையே கேட்டுட்டு இருக்கேன். நீங்க வந்து என் பசங்களை பார்க்கவே இல்லைல்ல, நீங்க இன்னும் எனக்கு 3 பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த அந்த 3 பசங்களுக்குமே இவங்களுக்கு ரொம்ப வருஷம் வந்து ஆயிருக்கும் இல்லையா. ஸோ அவங்களுக்குமே நல்லா பெரிய பசங்களா இருப்பாங்க. அவங்களும் நல்லா வந்து தோட்டம் எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க அவங்களுக்குமே அந்த 3 பசங்களுக்குமே வந்து கல்யாணம்லாம் ஆயிருக்கும். கல்யாணம் ஆகி குட்டி பசங்க பேரன் பேத்திங்க அவங்க எல்லாம் வந்து வருவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து வருவாங்க இவர்கிட்ட, தாத்தா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வருவாங்க. ஸோ வந்து பார்க்குறப்ப வந்து இந்த சின்ன க பசங்க இந்த சின்ன பசங்க வந்து சின்ன சின்ன பசங்க. ஸோ ஒருத்தன் வந்து நல்லா டிராயிங் பண்ணுவான், ஒரு பொண்ணு நல்லா பாட்டு பாடுவா, இன்னொரு இன்னொரு பையன் வந்து தபலா வந்து நல்லா வாசிப்பான். ஸோ அந்த மாதிரி இன்னொரு பொண்ணு வந்து நல்லாவே டான்ஸ் பண்ணுவான். ஸோ இந்த குட்டி பசங்க எல்லாருமே தாத்தா வந்து நீங்க நீங்க வந்து என் டான்ஸை தான் கேட்கணும், நான் தான் ஃபர்ஸ்ட் ஆடி காட்டுவேன், நீங்க டான்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு குட்டி குழந்தை இல்லை, நான் டிராயிங் வரைஞ்சிருக்கேன், நீங்க வந்து என் டிராயிங்கை பாருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி அந்த பசங்களுக்குள்ள வந்து இவரை வந்து கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, நீங்க வந்து பாருங்க யார் யார் நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே வந்து இருப்பாங்க.
அதுதான் இந்த பசங்க கூட இது இந்த இந்த வேலைகள் இதெல்லாம் பார்க்கறதுக்கு எப்பவுமே வந்து கரெக்டா இருக்கு. நீங்க சொல்லுங்க, எனக்கு வந்து அடுத்தடுத்தது வந்து நான் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த லெசன்ஸ் இது எல்லாமே வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அதனால நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஸோ அடுத்தது அந்த பசங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது எல்லாமே பார்த்து இவர் பெரியவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடும். ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம 4வது டீச்சிங் என்ன அப்படின்னா வந்து வீட்டில் எப்பவுமே வந்து பசங்க ஹாப்பியா இருக்கணும் அப்படின்றது வந்து அவங்க ஹாப்பியா இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாமே வந்து பண்ணணும், அதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அனஸ்தாசியா. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. எல்லா பேரண்ட்ஸுமே பசங்க வந்து எப்படி ஹாப்பியா வளர்க்கணும் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு லெசன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அவங்க எந்த வயசுல இருந்தாலுமே சரி, சின்ன வயசுல இருந்தாலும் சரி, ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறமும் சரி, பசங்க வந்து ஹாப்பியா இருக்காங்களா அப்படின்றது அந்த அந்த வீட்ல இருக்க வேண்டிய அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை எப்பவுமே கிரியேட் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அனஸ்தாசியா. ஸோ அதுதான் வந்து இவர் சொல்ல வருவாரு. பட் இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து அண்ணனுக்கு அப்பதான் வந்து ரொம்ப ஆழமா உணர்வாரு. என்ன அப்படின்னா, ஆஹ் நாம போய் இத்தனை வருஷமா வந்து நம்ம எல்லா குருமார்கள் கிட்ட இருந்தும் வந்து கத்துக்கிட்ட விஷயம், தம்பி வந்து இங்கேயே அப்பா நம்மளோட நிலத்திலேயே இந்த இடத்துலயே இருந்துட்டு எல்லாத்தையுமே வந்து அவர் செயல்படுத்திட்டு இருக்காரு. இதுக்கு மேல நான் வந்து என் தம்பிக்கு எதுவும் சொல்றதுக்கே கிடையாது. அவன் வந்து எல்லாத்தையுமே வாழ்ந்து காட்டி ஆம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அதை பார்க்கறதுக்கு. இதை விட வேற பெரிய ஞானம் வந்து வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் ரொம்ப ஆழமா உணர்ந்து அது வந்து அதை அதை வந்து அப்படி வந்து ஆஹ் அவர் இதுக்கு மேல எதுவும் இல்லை நான் உனக்கு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிடுவாரு தம்பி கிட்ட, நீ எல்லாமே வந்து கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல நல்லா ரிலாக்ஸ்டா இருந்துட்டு ஆஹ் ஆஹ் திரும்ப போய் பெரிய ஒரு கல்வெட்டு இருக்கும். அந்த கல்வெட்டுல வந்து எழுதி வைப்பாரு, உங்களோட ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் ஞானத்துக்காகவும் வந்து வெளியில இங்க அங்க போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. உங்களுக்குள்ள நீங்க பயணிக்கிறப்ப உங்க சுத்தி இருக்கிறவங்களை நீங்க பார்த்துக்கிட்டு, இந்த பூமியை நீங்க பார்த்துக்கிட்டு ஆஹ் அதுக்குள்ள இருந்து வந்து இருந்தாலே வந்து போதும். எல்லா ஞானமுமே உங்களுக்குள்ளேயும் உங்களுக்குள்ள இருந்து உங்க சுத்தி நீங்க பாத்துக்கிற விஷயத்துலதான் வந்து இருக்கு. வெளிய எந்த ஞானமும் வந்து இல்ல. நீங்க உள்ளுக்குள்ள நீங்க எந்த அளவுக்கு உங்க உள்ளுக்குள்ள கனெக்டடா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களால வந்து அந்த ஞானத்தை தானாவே வந்து உள்வாங்க முடியும். இதனால வெளியில போய் தேடணும் அப்படின்றத அவசியம் கிடையாது. கடவுள் வந்து வெளியில இருக்கிறவர் கிடையாது. கடவுள் வந்து உங்களுக்குள்ளேயும் சரி, உங்க சுத்தி இருக்கிறவங்க கிட்டதான் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெருசா அந்த கல்வெட்டுல எழுதிட்டு ஆஹ் போயிடுவாரு அவரு. ஆஹ் பெரியவரை வந்து அந்த கல்வெட்டுல எழுதிட்டு வந்து போயிடுவாரு. ஸோ அது எல்லாமே அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. ஸோ எல்லா ஆன்மீக ஞானமும் இதுதான் அனஸ்தாசியாவும் சொல்லியிருப்பாங்க. எல்லா ஆன்மீக ஞானம் எதுவா இருந்தாலும் வெளியில போய் தேடணும்ன்ற அவசியம் கிடையாது. இங்க போய் அங்க போய் அப்படின்றது அவசியம் கிடையாது. நமக்குள்ளுக்குள்ளேயே நம்ம எந்த அளவுக்கு பயணிக்கிறோம் அந்த அளவுக்கு வந்து நம்மனால அந்த ஞானத்தை நமக்குள்ள இருந்தே வந்து கிரகிச்சிட்டு வாழ முடியும் அப்படின்றது வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து 2வது கதை. ஆம், இன்னைக்கு இதுதான் வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைச்சேன். இந்த 3 நாளுமே ஜாயின் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணுங்க, சொல்லுங்க.